ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இன்னும் 5 இயர்ஸில் டபுள் ஆகும். அதாவது 250 பில்லியன் USD நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் டாப் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான டிக்சன் டெக்னாலஜிஸ் ஸ்டாக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, ஸோ அவங்களோட ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுது, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காம ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1993 ஆரம்பிச்ச இந்த கம்பெனி டிசைன் அண்ட் சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக ஆரம்பிச்சாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங், கன்சியூமர் டியூரபிள்ஸ், லைட்டிங், மொபைல் ஃபோன்ஸ் இதில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. LED டிவிஸ், அப்புறம் வாஷிங் மிஷின்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ். லைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது LED பல்ப்ஸ், டவுன் லைட்டர்ஸ், டியூப் லைட்ஸ், CFL பல்ப்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் CCTV கேமரா, டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்ஸும் மேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ரிப்பேர் அண்ட் ரீஃபர்பிஷ்மெண்ட் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பாக்ஸஸ், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் LED டிவி பேனல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட என்னென்ன டாப் பிராண்ட் கம்பெனிஸ்க்கு இவங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, LED டிவில சாம்சங், பானாசோனிக், OnePlus, நோக்கியா, Xiaomi, TCL, Toshiba, Intex அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லைட்டிங் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது விப்ரோ, பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ், அப்புறம் ஓரியன்ட் எலக்ட்ரிக், பிலிப்ஸ், அப்புறம் கிராம்ப்டன் அண்ட் சிஸ்கா அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு லைட்டிங் ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் பார்க்கும்போது நோக்கியா, மோட்டோரோலா, ஜியோனி, LG மொபைல், டாம்போ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வாஷிங் மிஷின் பார்க்கும்போது இவங்களோட கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாய்டு, கோத்ரேஜ், சாம்சங் அண்ட் பானாசோனிக். ஸோ இந்த மாதிரி டாப் பிராண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இவங்க கஸ்டமரா இருக்கிறதுனால இவங்களோட மார்க்கெட்ல இவங்க இன்னுமே டாமினேட் பண்றதுக்கு ரொம்பவே கிளைண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ ஆகட்டும், ப்ராஃபிட் ஆகட்டும், இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோத் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ரெவன்யூ எதுல அதிகமாக ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டோட்டல் ரெவன்யூல 62% மொபைல் அண்ட் EMS டிவிஷன்ஸ்ல இருந்து வருது. நெக்ஸ்ட் 23% கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ்ல இருந்து வருது. நெக்ஸ்ட் ஹோம் அப்ளையன்சஸ்ல 7% ரெவன்யூ வருது. நெக்ஸ்ட் லைட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் 4% உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ பார்க்கும்போது மார்க்கெட் கேப் 67,000 கோடி இருக்கு. ஸ்டாக்கோட PE 183. இண்டஸ்ட்ரியோட PE விட ஸ்டாக்கோட PE ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி மினிமலாக தான் இருக்கு, 0.29 இருக்கு. ROE பார்த்தீங்கன்னா 24% அண்ட் ROCE பார்த்தீங்கன்னா 28% இருக்கு. ஸோ இவங்க ஃபேஸ் வேல்யூ பார்த்தோமா ₹2 இருக்கு. அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 33.4%. அதில் பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 21.7%, FII-யோட 17.8%, அப்புறம் DI-யோட 27%. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ஓவர்வியூவா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனிஸோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாவல்ஸ், வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், இபேக், அப்புறம் வேர்ல்பூல், ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸ், சிரோகா ஃபோர்ப்ஸ், செலசார். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இவங்களோட காம்படிட்டர்ஸா இருக்காங்க. இந்த கம்பெனியோட டைம் லைன் பார்த்தோம்னா 1994 கலர் டெலிவிஷன் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நொய்டால மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி 1996 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2007 LCD டிவி மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 2008 லைட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் 2010 மேனுஃபேக்சரிங் LED டிவிஸ். நெக்ஸ்ட் 2014 பார்க்கும்போது ஸ்டாண்டர்டனா 1000 கோடி வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 2016 LED ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 2017 ஃபிளிப்கார்ட்டோட அக்ரிமெண்ட் போட்டு மார்க்கியூ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல அப்ளையன்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2018 CCTV, DVR அந்த மாதிரி வெரைட்டியான ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 to 20 LED டிவி, செட் ஆஃப் பாக்ஸஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. 2020 பார்த்தீங்கன்னா டிக்ஸோ எலக்ட்ரோ அப்ளையன்சஸ் ஃபார் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 2022 ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்க்கு ஏர் கண்டிஷனருக்கான கண்ட்ரோலர்ஸ் அண்ட் பீட்டல் கம்பெனிக்கு டெலிகாம் ப்ராடக்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2022 23 வரைக்கும் பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ், அதாவது ஏர் கண்டிஷனருக்கு தேவையான சர்க்யூட் போர்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ உங்க இயர் ஆன் இயர்ல புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணவும் மேனுஃபேக்சர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றதுனால எலக்ட்ரானிக் செக்டர்ல ஒரு ஒன் ஆஃப் த டாப் இடத்துல இன்னுமே இருக்காங்க. ஸோ இவங்களோட வளர்ச்சி இயர் ஆன் இயர்ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனாலேயே இவங்களோட ஃபினான்ஷியலும் ரொம்பவே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 2021 கம்பேர் பண்ணும்போது 2024 அவங்களோட வளர்ச்சியை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2021 6,400 கோடியில் இருந்திருக்கு. இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா 17,000 கோடி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஈபிட்டாவும் பார்த்தீங்கன்னா 293 730, நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 159 கோடியிலிருந்து 367 கோடிக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட EPS பார்த்தீங்கன்னா 27 இருந்து இப்போ 62 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியோட வளர்ச்சியை தான் இது காமிக்குது. ஸோ இது எல்லாமே இன்னுமே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டபுள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னுமே இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த டைம்ல இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஓவர் வேல்யூட் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இது இன்னும் கரெக்ஷன் ஆகும் போது இந்த ஸ்டாக் பை பண்ணா இன்னும் 5 இயர்ஸ்ல டபுள் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் 5 இயர்ஸ்ல 20,000 டச் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இல்லை வேற ஏதாவது ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குன்னா கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.